திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என்ன மை டியர் விஜய் நடிகனே, ஆரம்பிச்சிட்டிங்களா? மறுபடியும் வெளியில் வந்து மாநாடு போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க, நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படி கத்தும்போது மட்டும் எப்படி நடிக்கிறீங்க பாருங்கள். ஆனால் திட்டங்கள்லாம் சொல்லும்போது அப்படியே பேப்பரை வச்சு படிக்கிறீங்க. சரி, பேப்பரை வச்சு படிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது திட்டங்கள்லாம் பேசும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பண்ணுறத பார்த்தா புதுசாக அரசியலில் நுழையிற மாதிரி. என்னன்னாக்கா, புதுசாக டிகிரி ஒவ்வொருத்தரும் வாங்கும்படி பண்ணுவேன், எல்லாருக்கும் வந்து பைக்கு வாங்கி கொடுப்போம், இதெல்லாம் ஒரு கொள்கை மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் வந்து திமுக வந்து ஒரு இலவசம் கொடுக்குறாங்கன்னா அந்த இலவசத்தை பெண்களுக்கு 1000 கொடுக்கறது, அதெல்லாம் வந்து கேவலப்படுத்துறீங்க. நீங்கள் பைக்கை இலவசமாக கொடுப்பீங்களாம், ஒவ்வொரு வீட்டுக்கும் பைக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் திமுக வந்து பெண்களுக்கு 1000 ரூபாவும் பஸ்ஸில் இலவசமாக அனுமதிக்கிறது இல்லாமல் அதை கிண்டல் பண்ணுவீங்களாம். ஐயோப்பா எப்பா, இப்போ என்ன கத்தினீங்க? திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி அப்படின்னு ஒரு சாமி வந்த மாதிரி ஆடினீங்கல்ல. இப்போ நான் சொல்லட்டுமா, டிவிக்கு என்ன கட்சி? டிவிக்கு என்ன கட்சிப்பா? ஒரு காயசக்தி, காயசக்தி, டிவிக்கே ஒரு காயசக்தி, காயசக்தி, காயசக்தி அப்படி சொல்லலாமா? காயசக்தினா என்ன? மக்களுக்கு காயம் ஏற்படுத்தின சக்தி, மிதிச்சு கரூரில் கொன்ன சக்தி, கொலகார சக்தி. டிவிக்கே ஒரு கொலகார சக்தி, கொலகார சக்தி, கொலகார சக்தி. இப்படி நீங்கள் ஆக்ஷன் போடுறதுக்கெலாம் அந்த பொடி பசங்க முட்டா கொடுத்தா இறங்குறேன்னு சொன்னோடனே உங்கள் முட்டாவை கேட்டுவிட்டு இறங்கினாங்களே. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். அப்படின்ட்டு முத்தா கொடுத்தீங்களாம், அவர் இறங்குறாராம். இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் நீங்கள் போடுறது. அதாவது இது மாதிரி தற்கொலையாக ஏறுறவங்கள பாசமாக விஜய் அங்கிள் வந்து முத்தா கொடுத்து இறக்கினார். 2 பேரும் முத்தா கொடுக்குற மாதிரியா இருக்கீங்க. கருமண்டா, இந்த கருமெல்லாம் சினிமாவில் தான் நீ பண்ணுற கருமெல்லாம் பார்த்தோன்னாக்கா, இப்போ நீ அரசியலில் வந்து பண்ணுற கருமம் எப்படி கத்துற? தீய சக்தி, தீய சக்தின்னு. ஜெயலலிதா எம்ஜிஆர் சொன்ன வழியில் வரணும்னா அவங்கள மாதிரி அரசியலில் குதித்து தெரிஞ்சுட்டு வாங்க, தயவு செஞ்சு. ஐயோப்பா, நல்லா நடிக்கிறப்படாப்பா தம்பி. சின்ன குழந்தைகள்லாம் அதாவது மூளை வளர்ச்சி இல்லாதவங்கள் தான் உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். எங்கே சொல்லுங்க, டிவிக்கே ஒரு கொலகார கட்சி, கொலகார கட்சி, கொலகார கட்சி. ஏன் கரூரில் வந்து அத்தனை மக்களையும் கொன்னுவிட்டு, அதாவது இவங்க கொல்லலைனாலும் அவங்கெல்லாம் செத்ததுக்கு காரணம் இவங்க தொண்டர்கள்லாம் மிதின்னு மிதித்தது. அதனால டிவிக்கே கட்சி கொலகார கட்சி, கொலகார கட்சி, கொலகார கட்சி. அடுத்தது டிவிக்கே ஒரு மாயக்கட்சி, மாயக்கட்சி, மாயக்கட்சி. என்னடானா திடீர்னு மாயமாயிட்டார்ல, அங்கே எதுவும் ஹெல்ப் பண்ணாமல் டபால்னு ஓடி போய் மாயமாயிட்டார்ல.
என்னப்பா இது? அவரை திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு நீங்கள் கத்தினீங்கன்னா உடனே மக்கள் நம்பிடுவாங்களா? நீங்கள் எதிரின்னு, நீங்கள் யாருக்கோ பி டீம். என்ன கேட்டால் நான் சொல்கிறது, நீங்கள் எப்போவுமே நான் சொல்கிறது இதுதான், நீங்கள் டிஎம்கேக்கு தான் பி டீம். அவங்கள கத்துறா மாதிரி அவங்கள இவ்வளோ கண்டபடி கத்தினீங்கன்னா அவங்களெலாம் சும்மா விட்டுருவாங்களா? உண்மையான எதிரியாக நீங்கள் இருந்தால் ஒன்றும் இல்லாத இப்போ மற்றவங்கெல்லாம் ஏதானே யூடியூப்பில் பேசினாங்கன்னா அவங்கள கைது பண்ணுறாங்க, இவங்கள கைது பண்ணுறாங்கங்கிறாங்க. உங்களை அப்படியே சும்மா விட்டுருவாங்களா? நீங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுப்பா, தீய சக்தியாம். இப்போ நான் சொல்லட்டுமா? டிவிக்கே ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. சரி, நீங்கள் தான் அதை டிஎம்கேக்கு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து டிவிக்கே ஒரு கொலகார சக்தி கொலகார சக்தி கொலகார சக்தி, மாய சக்தி மாய சக்தி. அவங்க கொலை செஞ்சுட்டு மாயமாக ஓடி போயிடுவாங்க அங்கே நிற்காம, ஹெல்ப்பே பண்ணாமல். இதுக்கு வந்து நான் டிஎம்கேக்கு சப்போர்ட்டே பண்ணல. எனக்கெல்லாம் டிஎம்கே எதுவும் இல்லை. நான்லாம் சுயேட்சையே ஒரு பணம் நிறையா இருக்கிறவன், நிறையா சாப்பிட்டு இருக்கிறவன், நல்ல சாப்பாடு இருக்கிறவனுக்கெல்லாம் போய் அன்னதானம் பண்ணுவீங்களா? இல்லை போய் நிறையா பணம் இருக்கிறவனுக்கு போய் பணம் கொடுப்பீங்களா? இல்லையே. பணம் இல்லாதவனுக்கு யார் வந்து அதுக்கு முயற்சி பண்ணி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அது மாதிரி தாங்க. ஓட்டெல்லாம் ஒரு பிராண்டடாக இது பண்ணி இவங்க நிறையா பணத்தை கொள்ளடிக்கிற கட்சியெல்லாம் விட்டுருங்க. உள்ளே உண்மையாகவே ஹெல்ப் பண்ணணும்னு, பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு, பார்ட்டிசிபேஷனுக்கு தான் நம்ம வந்து பாராட்டுவோம். ஜெயிக்கலைன்னாலும் பார்ட்டிசிபேஷனுக்கு பாராட்டுவோம். நீங்கள் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற சுயேட்சை கட்சிக்கு ஓட்டெல்லாம் போட்டு அவங்கள பாராட்டி அவங்கள மேலே கொண்டு வாங்க. எங்கள் ஓட்டு சுயேட்சைக்கே சுயேட்சைக்கே சுயேட்சைக்கேன்னு சொல்லுங்கள். சும்மா இந்த பிராண்டட் கட்சியெலாம் நடிக்கிறாங்க. தாமரை மலரும், உதயசூரியன் உதிக்கும், டிவிக்கே என்னன்னு தெரியல, டிவிக்கே ஆயக்கட்சி ஆய்கட்சி, மாயக்கட்சி, மறைஞ்சு போகிற கட்சி, அதே மாதிரி கொலகார கட்சி. இருக்கிறவங்களெல்லாம் முதின்னு அவங்க தொண்டரெல்லாம் முதிச்சுட்டு ஓடுவாங்க, டீசன்சியே இல்லாமல். முத்தம் கொடுக்குற கட்சி, தேவையில்லாமல் ஆம்பளைக்கு ஆம்பளை மேலே ஏறுறவனை கூப்பிட்டு முத்தம் கொடுப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் நாட்டில் அரசியலுங்கிறது இப்போ சாக்கடையாகிடுச்சு. சாக்கடை. அந்த காலத்துலலாம் அரசியலே பேச மாட்டோம், ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. இந்த காலத்தில் அரசியல்லாம் அப்படியே சாக்கடை அளவு இருக்கிறதுனால இப்படியே எல்லாருமே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. சாக்கடை கட்சி. எங்கே சொல்லுங்கள். நீங்கள் வந்து அவர் ஸ்டாலின்லாம் பற்றி, அதாவது இந்து விரோத கட்சிங்கிறாங்க. பெரியார் இதை வச்சுட்டு, பெரியார் கொள்கையாளராக வச்சுட்டு அவங்க பின்பற்றுறோன்னு இந்துக்களை வந்து நிறைய விஷயத்தில் ஒதுக்குறாங்கங்கிறது ஒரு அந்த கட்சியோட நிலைப்பாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ டிவிகே கட்சி நீங்கள் மட்டும் என்ன அவங்கள தீய கட்சின்னு சொன்ன நீங்கள் கொலகார கட்சி, நீங்கள் இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற அந்த இதுக்கு வாயே திறக்கலை. சும்மா அங்கே வந்து முத்தா கொடுத்துட்டுருக்கீங்க. ஈரோட்டில் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வாயே திறக்கலை. இந்துக்களுக்கும் ஒன்றும் பண்ணல. இதில் வேற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வேற சொல்லியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள். ஆனால் மேடையில் வந்து சும்மா சில்லித்தனமாக பேசிகிட்டு இருக்காதிங்க. தயவு செஞ்சு மேடை பேச்சாளர்லாம் கேட்கும்போது அப்படியே நமக்கு ஆசையாக இருக்கும். ஐயோ, இப்படி பேசுகிறாங்க, சூப்பராக இருக்கே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணுறாங்களேன்னு. ஆனால் நீங்கள் பேசுகிறது அப்படியே சினிமாவில் வெறுப்பு காட்சியை பார்க்குற மாதிரி இருக்குது. டிவிகே தலைவர் பேசுகிற பேச்சு சினிமாவில் வெறுப்பு காட்சியை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னவோ ஸ்டாலின் அவரை டிஎம்கேயை திட்டுறது தான் உங்கள் கொள்கைங்கிற மாதிரி, உங்கள் கொள்கையே டிஎம்கேயை திட்டுறது, எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் பின்னாடி கை கோத்துட்டு தான் இருக்கீங்க. திருட்டுத்தனம்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு நாள் கிழியணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட.